வணக்கம். கடந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் மாடியூல்னா என்ன? பைத்தானோட ஓஎஸ் மாடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கிரியேட் பண்ணலாம் ஒரு ஃபோல்டர் அதாவது டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டாஸ்க் கிரியேட்டிங் த ஃபோல்டர் ஆர் டைரக்டரி, ரிமூவிங் த ஃபோல்டர் ஆர் சேஞ்சிங் ஆர் ஐடென்டிஃபையிங் பத்தி பேசினேன். இப்ப எப்படி கிரியேட் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிள்ல பைத்தான்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ் மாடியூல்ல சில ஃபோ மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நியூ டைரக்டரி அதாவது ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்ற பார்க்க போறோம். அதுக்கான மெத்தட் பேர் என்னன்னா, mkdir அப்படின்னு சொல்லுவோம். mkdirன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். அது எந்த மாடியூல்ல இருக்கு? ஓஎஸ். os.mkdir ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓட மாடியூல் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் மாடியூலோட மெத்தடு. இது எதுக்குன்னா, ஃபோல்டர கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். நீங்க இப்ப எந்த இடத்துல ஃபோல்டர கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் பாத்து குடுக்குறேன். எங்க யூசர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர்ல, சதீஷ் சிவம்ல, டாக்குமெண்ட்ஸ்ல எனக்கு மை மை பை அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் மை பாத். இந்த இது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை நேம் ஆஃப் த ஃபோல்டர். நியூவாக கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோல்டர். அது எந்த பாத்தில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் டைரக்டரியை இந்த பாத் இந்த மாதிரி நேம் மை பை அப்படின்ற ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, இந்த பாத் ரிலேட்டிவ் பாத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். போய் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், ஃபைண்டர்ஸில் நான் போகிறேன். திஸ் இஸ் மை சிஸ்டம்ஸ் டாக்குமெண்ட்ஸில் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மை பை அப்படின்னு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபோல்டர் விச் வாஸ் கிரியேட்டட். இந்த ஃபோல்டர் தான் நம்ம இப்போ கமாண்ட் மூலிமா கிரியேட் பண்ணணும். இதுதான் கிரியேட்டிங் த ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் விண்டோஸ் மிஷினில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டி கோலன், இ கோலன், இ டிரைவ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல இ டிரைவில், டி டிரைவில் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இது மேக் ஓஎஸ். அதனால் இதோட கஸ்டமைஸ்டுக்காக நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக உங்களோட ரிலேட்டிவ் பார்த்த இ டிரைவ், டி டிரைவ்னு கூட யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சப்சீக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நன்றி, வணக்கம்.